ஹாய் வெல்கம் டு பிஓபி சேனல். இந்த வீடியோ எதுக்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விலாக் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு விலாக் போடுறோம் அப்படின்னா இந்த வீடியோ தான். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து வீடியோஸாக தான் நான் போட்டிருப்பேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் விலாக் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அப்போ வீடியோஸ் வந்து இனிமேல் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வீடியோஸ் வந்து அப்பப்போ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் வந்து என்னோடய மெமரிஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய அண்ணன் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போடுறதுக்காண்டி எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, எங்கள் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட் விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதான் எங்களோட குலதெய்வ கோயில். மோஸ்ட்லி வந்து எல்லாரோட குலதெய்வ கோயிலும் வந்து கிராமத்தில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் சிட்டியில் இருக்கோம். எங்களோட குலதெய்வ கோயிலும் எங்களோட சொந்த ஊரில் கிராமத்தில் தான் இருக்குது. ஸோ சுற்றி வந்து வயலுக்கு நடுவில் மட்டுமே கோயில். ஸோ பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எங்களோட குலதெய்வம் வந்து முருகரை தான் நாங்கள் குலதெய்வமாக வந்து வழிபடுறோம். ஸோ எல்லா நாளுமே நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து வரமாட்டோம். ஸோ சில நேரங்களில் வந்து ஊருக்கு வர்றதுனாலையோ இல்லை வந்து வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, கோவில் திருவிழா வைக்கிறாங்க அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம குலதெய்வ கோயிலில் வந்து சாமி கும்பிட வருவோம். ஸோ மற்ற நேரங்கள்னால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து மனசில் நினச்சி மட்டுமே நம்ம வந்து சாமியை கும்பிட்டுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய அண்ணன் பையனுக்கு முதல் மொட்டை, பிறந்த முடி எடுக்கிற அந்த மொட்டை சொல்லுவாங்க. ஸோ அது வந்து குலதெய்வ கோயிலில் போடணுங்கிறக்காண்டி நாங்கள் எல்லாருமே வந்து எல்லா பூஜைக்கு உண்டான ஜாமான் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து சாமிக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அபிஷேகத்துக்காண்டி எடுத்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ இவர் தான் வந்து என்னோடய அண்ணன் பையன். இவருக்கு தான் வந்து இன்றைக்கி மொட்டையடித்து பேர் வைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அபிஷேகத்துக்கு வந்து பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இங்கே என்னோடய அம்மா, சித்தி, அண்ணி, பெரியம்மா எல்லாருமே வந்து சமையலுக்காக வெங்காயம் வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சமையல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இவங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து சமையலுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாதத்துக்கு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி சமையல்காரவங்க சமைச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து எங்கள் அண்ணியோட அம்மா வந்து பொங்கல் வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ பொங்கல் பானையில் வச்சா பொங்கல் வந்து பத்தாது அப்படிங்கிறக்காண்டி அவங்க வந்து பெரிய சட்டியில் வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. ஏன்னா நிறையா பேர் வருவாங்க. ஸோ நிறையா பேர் வந்தாங்கன்னா பொங்கல் பத்தாது அப்படிங்கிறக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து எங்கள் வீட்டு குட்டி செல்லம். ஸோ இவன் வந்து என்னோடய அக்கா பையன். ஸோ 2 பேருமே வந்து க்யூட்டாக போஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னை ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே என்னோடய ரிலேஷன்ஸ். இவர் தான் எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி. ஸோ அவங்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து என்னோடய மச்சானும் அக்காவும் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வர வந்து ஆள் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ கூட்டம் கூடிகிட்டே இருந்துச்சு. நல்லா சாப்பாட்டு டயத்துலனா வந்து சரியான கூட்டம். ஸோ நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எங்கள் குலதெய்வ கோயிலை சுற்றி வந்து நிறையா சாமிகள் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. அபிஷேகம் முடிஞ்சு பூஜை எல்லாமே முடிஞ்சிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இப்போ மொட்டை போடுறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவன் வந்து என்னோடய அக்கா பையன். இவன் வந்து ஒரே சிரிப்பில் தான் இருப்பான். எல்லாருமே இவனே தான் பார்த்துட்ருப்போம். இவன் பண்ணுற சுட்டித்தனத்தை வந்து பார்த்து ரசிச்சிட்டே இருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அண்ணன் பையனுக்கு மொட்டை போடுறதுக்கு பேசிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு வந்து மொட்டை தான் போட போகிறாங்க. ஸோ எங்கே வச்சு மொட்டை போடலாம், அந்த சைடு வச்சு மொட்டை போடலாமா இல்லை எங்கிட்ட மொட்டை போடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக டிசைட் பண்ணிவிட்டு என்னோட அக்கா ஹஸ்பண்ட் என்னோட மச்சான் மடியில் தான் வச்சு மொட்டை போட்டாங்க.
ஸோ தம்பி வந்து கொஞ்சம் தூக்க கலக்கமாக தான் இருந்தான், பெருசாக ஒன்றும் அழுகலை. போக போக தான் வந்து லைட்டாக அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ நாங்கள் எல்லாருமே சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வேற மண்டையில் பக்கத்தில் உட்காந்து அவன் பாட்டு இருப்பேன். அங்கே அண்ணன் அண்ணன் இருக்காங்கல்ல, ஆமா அண்ணன் பேரு சரி சரி யாரு சிலாயின் பேருனா அண்ணன் மக இது போஸ்குறா அதாங்க பைக் எப்படி ஓட்டுறேன்னா பைக் எப்படி பைக் எப்படி ஓட்டுவா அப்பா மறந்து எப்படி 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 ஓட்டுறது அங்க என்ன நடக்குது பாருடா என்னது அங்க என்ன நடக்குது இங்க அப்பா என்ன பண்றாங்க இங்க வர தம்பி அம்மா கை வச்சு ஆட்டி விட்டுரு பை 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 பாத்து அம்மா வச்சுக்கறாங்க திருப்பி வச்சுக்கோங்க சும்மா இருந்தான். ஆமா ஆமா இப்படி திருப்பி பையன் அப்படி எப்படி கத்தும் ஆடு எப்படி கத்தும் ஓ பிளேட் கீழ எடுத்து வைக்க என்னடி எட்டி பிடிச்சிருவேன் அதி போன தடவை தூங்கிட்டான் இந்த தடவை என்ன பாடுபடுத்த போறானோ இனியா அதுக்கு மேல தொங்க தட்ட போனோம்ல இனியா நின்ற வாய்க்குள்ள பைப்பு வச்சாரு இனியா பண்ணி மொட்டை போடுறமா ஏர் வச்சு சாந்தாம் தெரிஞ்சு எனக்கு போக மாட்டேன் கிளாப் பண்ணு செப்பல் சரி 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 தூக்குமா நீ வாங்கி போங்க மெது வந்து அப்படியே தொடங்க பாத்துட்டு வச்சு தொடங்க அப்படியே. ஸோ தம்பிக்கு வந்து இப்போ மொட்டை போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்பாவும் அண்ணனுமே மொட்டை போடுற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதனால் 2 பேருமே வந்து மொட்டை போட்டுட்டாங்க. இப்போ வந்து அண்ணனுக்கு மொட்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ தம்பி அப்பா அண்ணன் எல்லாருமே மொட்டை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டோம். ஸோ பொங்கல் எல்லாம் தூக்கி வச்சு சாமி கும்பிட்டாங்க எல்லாருமே. ஸோ எல்லோரும் நின்று சாமி கும்பிட்டோம். தம்பி வந்து தூங்கிட்டான். மொட்டை போட்டு குளிக்க வச்சு புது ட்ரெஸ்லாம் போடவும் அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு. நல்லாவே தூங்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிடா வெட்ட போகிறாங்க. ஸோ கிடா வந்து வெட்டி சமைச்சு சாப்பாடு போட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வந்து கிளம்பிடுவோம். ஸோ இதான் நெக்ஸ்ட்டு நடக்க போகுது. ஸோ கிடா வெட்டுறதுக்காண்டி அடுத்த ப்ராசஸ் வந்து கிடாவை வந்து பார்த்து அவுத்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சேவல் வந்து பலி கொடுப்பாங்க. ஸோ மிருகருக்கு வந்து கிடா எதுவுமே வெட்ட மாட்டாங்க. ஸோ வந்து சுற்றி சாமி இருக்கிறதுல ஒரு சாமிக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கிடா வெட்டி சேவல் கோழிலாம் இருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்போதைக்கு முருகர் உள்ள திரையை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற சாமியில் ஒரு சாமிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் வந்து பண்ணுவாங்க. அங்க நின்று சாமியை கும்பிடுங்க. சாமி அறுக்குறாங்க இங்கிட்டு வா இது குட்டையை கூட்டிக்கிட்டு அவளை கூட்டிட்டு வந்து எங்க இங்க பையில கூட்டு போய் வச்சுக்கிட்டு எதுக்கு நிற்க கூடாது. இங்கிட்டு போங்க பாச கொடுக்க தம்பி யாரு வச்சுக்கா தம்பி நான் அங்கிட்டு வச்சுக்க வந்து நிற்க வச்சுருக்கு போங்கடா இங்க பாருங்கடா.
இது அரிசி போட்டு சோத்த பார்க்காம இருக்கியா? அது சமயக்காரங்க நீங்க பார்த்துக்குருவாங்க. பாருங்க என்ன இங்க போய் நிக்கிறீங்க? அரிசி போட்டு முதல்ல அதை அக்கறையை பாருங்க. அப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து சேவல் தான் வந்து பலி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சேவல் பலி கொடுக்கவோ கிடா வெட்டும் போதோ யாருமே வந்து எதுக்கால நிற்கக்கூடாது. எதுக்காலன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கக்கூடாது, சாமிக்கு நேரம் நிற்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஓரமாக நிற்கணும். சின்ன பசங்க யாரும் போயிட்டு முன்னாடி எட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் அம்மா வந்து எல்லாரும் தள்ளி இழுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேவலில் வந்து 3 வாட்டி மஞ்சள் தண்ணி வந்து மேலே ஊற்றுவாங்க தலையில். ஸோ அது வந்து தலையாட்டிச்சு அப்படின்னா சாமி வந்து ஏற்றுக்கிடுச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில். ஸோ சேவல் தலையை வந்து வெட்டி சாமிக்கு படைச்சிட்டு அதோட ரத்தத்தெல்லாம் வந்து சுற்றி விடுவாங்க. அதோட சேவல் வந்து அறுக்கிறது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து கிடா வெட்டுவாங்க. ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் விலாகில் வந்து கிடா வெட்டுறதையும் ப்ளஸ் வந்து தம்பிக்கு பேர் வச்சு கேக் வெட்டணும். ஸோ அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து பார்க்க போகிறீங்க.